ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தி பாப் ஷோ. ஏகே பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் அந்த வீடியோ. பொதுவாக அவர் ரீசன்ட் டைமில் வந்து பத்திரிகைகளுக்கோ நார்மல் யூடியூப் பேட்டியே கொடுக்கறதே இல்லை. அவர் அதை அவாய்ட் பண்ணதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு சில மீடியாக்கள் முக்கியமாக தமிழில் கொடுக்க மாட்டார். அதுக்கும் காரணம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பாலிவுட்டில் தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் தான் ஜனனி. ஆமாம், ஹாலிவுட் ரிப்போர்ட்டர். அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. கடைசியாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொடுத்த இன்டர்வியூனா எனக்கு தெரிஞ்சு பில்லா 2க்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருங்க. குமுதம் ஆனந்தம்லாம் பரவாயில்ல வந்துச்சு. அப்போ தான் மனம் திறந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேட்டியே கொடுக்குறது இல்லை. அப்போவே அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தார். பத்திரிகையில் அவரை பற்றி எவ்வளோ தப்பாக எழுதுனாங்களோ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் இன்டர்வியூ நிறையா விஷயம் பேசியிருக்காரு. நம்ம இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். அவர் எப்பவுமே பேசும்போது நிறையா நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா ஷேர் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி நேற்று ஈவினிங்லேருந்து அவர் பேசின நிறையா கருத்துக்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் பாப், நான் வந்து இன்னும் அந்த ஃபுல் வீடியோ பார்க்கல. பட் முக்கியமான அந்த ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்ததெல்லாம் பார்த்துருந்தேன். பட் ஃபுல் வீடியோ உட்காந்து பார்க்கணும். அண்ட் இன்டர்வியூவர் அனுபமா சோப்ரா அவங்க நிறைய இன்டர்வியூஸ் ரொம்ப ஃபன்னாக, லைக் அதே சமயத்தில் ரொம்ப டீப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ கரெக்ட் பர்சன் 2 பேர் மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இருந்தது. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அதில் அவர் குறிப்பாக ஏகே சொன்ன விஷயத்தில் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும், இந்த ஓவர் டூ பண்ணுறது ஒரு விஷயத்த க்ளோரிஃபை பண்ணுறது, ஹீரோஸ் இதை க்ளோரிஃபை பண்ணுறது, ஃபேக் ஹீரோஸ் இதை க்ளோரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் பேசியிருந்தார். அதைத்தான் ஃபேன்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அப்புறம் இந்த கரூர் ஸ்டாம்பர் பற்றி அவர் பேசினார். ஆமாம், நம்மளே ஏன் சேனலில் பேசலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சென்சிட்டிவான விஷயம். அது வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் இது ரிலேட்டடாக பேசிட்டு இருக்கும்போது அண்ட் அது நமக்கே கொஞ்சம் அப்செட்டிங்காக இருந்தது. அப்போ அதை பற்றி என்ன டிஸ்கஷன் பண்ணுறதுன்ற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. இது ஃபஸ்ட்டு யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு எதை க்ளோரிஃபை பண்ணுறாங்க மீடியா, கூட்டத்தை கூட்டுறது க்ளோரிஃபை பண்ணுறாங்க, அதை முதல்ல நிறுத்தணும். மற்றவங்க மாதிரி நாங்களும் சாதாரண மனுஷங்கன்றத அவர் எவ்வளோ அளவுக்கு மண்டையில் வச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய இது. இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குது. அவர் என்ன ஒரு இதுக்கு ஹைட்ஸ் போனாலும் அவ்வளோ கிரவுண்டடாக இருக்காருங்கிறது ஆச்சரியப்படுத்துது. ஆமாம், அவர் முக்கியமாக பேச நினச்சது அந்த மாதிரி தியேட்டரில் போய் ஸ்க்ரீனை கிளிக்கிறது, அங்கே டேமேஜ் பண்ணுறது, இட்ஸ் பிஸ்னஸ், நீங்கள் அந்த மாதிரி மட்டும்தான் அதை பார்க்கணும், அந்த எல்லாமே போகக்கூடாதுன்னு சொன்னார். இது நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு. அஜித் வந்து காதல் கோட்டையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த கரூர் ஸ்டாம்பேட்ல தனிப்பட்ட ஒரு நபர் மட்டுமே காரணம் கிடையாது. நம்ம எல்லாருமே அதை எடுத்துக்கணும். அங்கே கூட்டமாக அங்கே போய் பார்த்தவங்க, முக்கியமாக மீடியாக்கள் அவர் வந்து அசால்ட்டாக கேஷுவலாக கலாய்ச்சி விட்டார். வராரு இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுவார். ஸோ ரொம்ப அதை அவர் சொன்னது வந்து தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டார். கண்டிப்பாக அவர் எப்பயுமே ஃபேன்ஸை வந்து அவர் போகிற இடங்கள்ல ஸ்பாட்டில், இத்தனைக்கும் அந்த எலெக்ஷன் பூத்தில் வந்து போலிங் பூத்தில் வந்து நடந்த விஷயத்த கூட சொன்னார். அப்போ என்ன சொன்னார்னா, அது வந்து ஆஸ் பர் லா தப்பு. ஆனால் வந்து சொன்ன நான் வந்து ஒரு ரூடான ரொம்ப கெட்டவனா என்ன போட்டு பண்ணாங்க. கண்டிப்பாக உண்மைதான். அதை ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த மொபைல் வாங்கி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல அது பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. எஸ், ரொம்ப சீக்ரெட்டாக இருக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு தனிநபருடைய கடமை. அந்த இடத்துல ரொம்ப சின்சியராகவும் என்ன சொல்றது, கடமை உணர்வோடு இருக்கணும் தான் அஜித் சொல்ல நினைச்சது. அந்த சமயத்தில் சோஷியல் மீடியா ட்ரோல் பண்ணாங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரா? அதையும் மென்ஷன் பண்ண. அதில் முக்கியமாக ஒரு இதை மென்ஷன் பண்ண என்னன்னா, அந்த இடத்துல வந்து மீடியாவும் இருந்தாங்க. அதனால என்னாச்சுன்னா, ஜனனிக்கு தான் கால் வந்துட்டு இல்லை, அதனால என்னாச்சுன்னா, இப்போ அவர் வந்து யார் லாக்கு வந்து அகெயின்ஸ்டாக போய் தப்பு பண்ணாரோ அவர் வந்து விக்டிம் ஆயிட்டாரு. நான் வந்து கெட்டவன் ஆயிட்டேன். இந்த பக்கம் பேன் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ப்ராஹிபிட்டட், அகெயின்ஸ்ட் த லா, ஃபைன் இருக்குன்னு ஒரு வாசகமே இருந்தது. ஆனால் வந்து மீடியாவும் கேமரா வச்சுட்டு நின்னனால வந்து ஃபோட்டோ எடுத்தவர் விக்டிம் ஆயிட்டாரு. இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அஜித் சார் வந்து ஓகே, அவர் தன்னுடைய இதை இப்போ சொல்றாரு. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல, இப்போ திருப்பதிக்கு போறாரு, அங்கே யாராவது கத்தும்போது வேணாம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு நியூசன்ஸ், எல்லாருக்குமே அது வந்து ஹாப்பியாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம இன்னொன்று பார்த்தோமே, அவர் வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து
ரேஸ்க்கு போயிருந்தார்ல, எஸ் அவர் ஏதோ ஊருக்கு வராரு, செல்ஃப் திறந்துட்டு இருக்காரு, ரசிகர் இங்கேருந்து கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கத்தும் போது ஹாய் சொன்னார், மறுபடியும் விசில் அடிக்கும் போது கோவமா சொன்னார், பண்ணாதீங்கன்னாரு. ரொம்ப கோவமாவே பார்த்தாரு. ஸோ இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் ஃபேன்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். நீங்கள் உங்கள் ஜாய்க்காக மற்றவங்களுடைய நிம்மதி அந்த இடத்துல கெடுக்காதீங்க, அது நியூசன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக லைக் அவர் எப்படி இருக்காரு அது ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பாக சொல்லி தராரு. அது வந்து பாராட்டியே ஆகணும். என்னன்னா என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக நான் போகிற இடத்துல என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க, மக்களை மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சிவிக் சென்ஸோட ஒரு இந்த சோஷியல் அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. அவர் அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் இந்த இடத்துல இன்னொன்று விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். சில பேர் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க அஜித் சார் வந்து ஆரம்பத்தில் அப்படி இல்லை, பின்ன படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரும் விஜயும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இதெல்லாம் பண்ணாங்க, உனக்கு என்ன சாங். பட் என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணுற விஷயங்களை மற்றவங்களுக்கு கடத்துறது தான் முக்கியமான விஷயம். ஆமாம். ஏன்னா அஜித் சார் வந்து இது வந்து அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஒரு கோவத்தில் சொல்லியிருக்காரு. பட் தப்பே இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததுல வேறு விஷயம். அது இன்னும் டீப்பாக போய் நம்ம சொல்ல வேணாம். காதல் கோட்டை சமயத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்துருந்துச்சு. என்னன்னா அவர் காதல் கோட்டை பெரிய ஹிட்டு, இன்னொரு படத்துக்காக சென்னைக்கும் இங்கே வெளியூர்லேயே இருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் ஃபேன்ஸ், இன்னும் அதோட அதிகமாக ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் வராரு தெரிஞ்சு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெளியில் வந்தவொடனே அவருக்கு அப்போ ஏஜுங்க என்னங்க ஒரு 25-24 யங் ஏஜ். அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிற ஏஜ். அப்போ வெளியே வந்து திட்டுறாரு, நீங்கள் எனக்காக ஒரு நேரம் 2 hours வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், படத்தை வந்து கொண்டாந்தீங்கன்னா தேட்டரோடு விட்டுட்டு போயிருங்க, இது என் வேலை, உங்கள் வேலை என்ன பின்னாடி வருதோ அவங்க வேலைன்னு சொல்லி அப்போவே திட்டினார். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே நல்ல மனுஷன் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறதையும் அவர் எப்போ பண்ணதை நினச்சி பண்ணதை வந்து சொல்கிறது, அதுக்கு சரியான ரீசன் இல்லாமல் டோல் பண்ணுறது தான் இப்போ நம்மகிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் அதுக்கான என்ன சொல்கிறது, நான் வந்து தப்பே பண்ணலைன்னு சொல்கிறவங்கள வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அதுலேருந்து ரியலைஸ் பண்ணி நான் இவ்வளோ க்ரோ ஆகிருக்கேன் ஆஸ் அ பர்சனாக அப்படின்னு சொல்கிறவங்கள ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளோட மனநிலை தான் குறிக்குது ஆஸ் அ சொசைட்டியாக. கரெக்ட், உண்மைதான். ப்ளஸ் அதான் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் அப்படின்னு அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனாக எதையுமே பேசக்கூடிய ஒரு ஆள். எஸ், நான் இப்படி தான் பண்ணேன், அவ்வளோதான். வேற விஷயம் நிறைய சொல்லிப்பேன். என் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கீரல்லாம் இருக்குலாம் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பண்ண தப்பான விஷயத்தையும் அவர் மறைச்சதே இல்லை. ரஜினி சார் மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட 2 பேருக்கு ஒரே மாதிரி கேரக்டர் தான். ரஜினி சாரே முன்ன ஒரு இதில் அவரோட எங்கேஜ்லேயே அவரை பார்த்த மாதிரி அஜித் சார் இருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. நான் ஒரு இது படிச்சிருக்கேன், ஒரு ஆர்டிகல் படிச்சிருக்கேன். அஜித் சார் ஓப்பன் புக். அவர் லைஃப்பில் எதுவும் இப்படி அவர் பண்ணாரு மறைச்சது எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளானாலும் எனக்கு இதெல்லாம் வேணாம், என் பின்னாடி வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். கண்டிப்பாக பாப். அண்ட் லைக் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஹம்பிளாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லா ஒரு இதுவுமே வந்து ஓப்பனாக பேசுகிறாரு. எடுத்தோடனே வந்து இந்த இன்டர்வியூவில் ஷாலினிக்கு ஐ திங்க் தேங்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட இருக்க பீப்புள் அக்னாலேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் அவரை பற்றியும் பேசியிருந்தாரு. எனக்கே என்ன ஷாக்காக இருந்ததுன்னா டெய்லி 4 மணி நேரம் தான் தூங்குவாராம். அது இன்டர்வியூவர் கேட்கும்போது என்னது இது எப்படி பாசிபிள், ஹெல்த் இஷ்யூஸ் வராதான் அந்த மாதிரிலாம் நான் யோசித்தேன். ஆனால் வந்து அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குங்கிறாரு. இந்த ஸ்போர்ட் வந்து அவ்வளோ காஸ்ட்லியான ஸ்போர்ட், எடுத்தோடனே ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல. ஸோ நிறைய யோசிப்பேன், ப்ராஜெக்ட் பற்றி யோசிப்பேன். நம்ம நினைக்கிறோம் அவர் எப்பயோ ஒரு படம் இல்லை, சும்மா உண்மை சரிதான், உண்மை அப்படிதான் நினைக்கிறாங்க. சும்மா ஜாலியாக படம் நடிப்பார், இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாருன்னு நினைக்கிறோம். 20 மணி நேரம் 20 மணி நேரம் இல்லை. ஸோ ஏதோ கார் ரேஸ்னா என்ன ஜாலியாக உட்காந்து கார் ஓட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவர் சொல்கிறத கேட்டால் இப்போ 20 மணி நேரம் தொடர்ந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் யோசித்து வேலை செஞ்சுட்டே இருக்காரு. எப்பயுமே இதான் ரெகுலராக. இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு முதல் நாள் 2 மணி நேரம் தான் தூங்கினேன் அப்படின்றாரு. அவங்க அனுபவம் ஷாக் ஆயிட்டாங்க, ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. அவர் ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசணும்னு சொன்னால் மோட்டர் ஸ்போர்ட்ஸில் முக்கியமான விஷயம்னா there is no retakes அப்படின்னாரு. எஸ், ஸோ ட்ரூ. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அரை செகண்ட் மிஸ் ஆனாலும் அந்த வெற்றி பறி போயிடும், அவ்வளோதான். ஸோ அது ஏன் முக்கியமாக சொன்னார்னா பாப், இப்போ வந்து அவரோட அந்த கிராஷஸ் பற்றி நிறைய ட்ரோல் அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க இல்லையா.
ஸோ அதுதான் அவர் சொன்னார், எல்லாருக்கும் நடக்கும், ஆனால் நான் பண்ணுறது மட்டும் நான் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு ஆக்டர்னால என்னோடதை மட்டும் கவனித்து அதை போடுறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க லைக் இந்த மாதிரி நடக்கும் போது திருப்பி இதுக்குள்ளே போறீங்களே எப்படி உங்க மனநிலைமை இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு வாரியரை வச்சு சொல்றாரு, ஒரு வாரியருக்கு தெரியும் ஃபீல்டில் போனோம்னா நம்ம திரும்பி வருவோமா இல்லையான்றதே தெரியாது, ஆனால் தைரியமா போற மாதிரி தான். ஸோ கடவுளுக்கு தான் நன்றி, நான் எத்தனை தடவைனாலும் திருப்பி நான் போற மாதிரி இருக்கேன். 29 சர்ஜரிஸ் அப்பா அதுவும் சொன்னாரு. சரி, நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ரொம்ப தன்னம்பிக்கையாக வந்தவங்கள மஜித் சியான் விக்ரம் இவங்கெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து இது இப்போ நந்திச்சு நடக்கவே மாட்டார், இவருக்கு வந்து அடுத்து வந்து கெரியரில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்து வெளியே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுக்குன்னு விடாமல் இந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கே போகிறாருங்கிறதுலாம் அது ஒரு வில் பவர். ஸோ அதுதான் இப்போ இவங்கெல்லாம் பேசும்போது நமக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுது. நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன லாங் வே டு கோ அப்படின்னு நினைக்க தோணுது. கண்டிப்பாக லைக் எந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காருன்னா லைக் சின்ன விஷயம்லாம் நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது, ஆனால் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு அவ்வளோ சாதாரணமாக அதை சொல்லும்போது சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி. நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நான் வின் பண்ணிட்டேன், என் பின்னாடி வாங்க, சரி நான் பேட்டி கொடுத்துட்டே இருக்கேன், நிறையா இன்டர்வியூஸ் அது மட்டும் இல்லை, நான் பட்ட கஷ்டங்கள் என்னுடைய பார்வை எப்படி இருக்குது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேலேயும் சொல்லும்போது தான் அது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவருடைய ரசிகர் மன்ற கலைப்புக்கு பின்னாடியும் இது ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அப்போவே அதை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க பத்திரிகையில். அப்போ இந்த மாதிரி மீடியாலாம் இல்லை, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்ட கட்டம் மங்காத்தா சமயம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு இது வந்து தேவையில்லாமல் இருக்குன்னு சொல்லி, ஒரு பேர்டனாக இருக்குது. ஃபேன்ஸு ஓகே, அது வந்து ஒரு கிளப் மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கிற வரைக்கும் ஓகே, அந்த ஃபன் அப்படிங்கிறதையும் தாண்டி அது பேர்டனாக மாறுது, அவங்கள எந்த வகையிலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கும்போது கலைச்சிருக்காரு. அதான் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுது. என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போ நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், ஏகே மூவிஸ்லாம் வரும்போது அந்த மூவி அந்த காஸ்டியூம்ஸ் வந்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே போறதா இருக்கட்டும், ரசிகர் மன்ற சார்பாக பயங்கர கொண்டாட்டங்கள் நடந்தது. அவர் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்காக இருந்தது. இப்படி லைக் இப்போதான் அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இவ்வளோ இதாக கிளப்ஸ் எல்லாம் உருவாயிட்டு இருக்கு, டக்குன்னு இவர் பாட்டுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி அவர் இவ்வளோ யோசிச்சு அது இது வளர விட வேணாம்னு நினச்சிருக்கலாம். அதே மாதிரி விஸ்வாசம் பேட்டை ரிலீஸ் ஆகும்போதும் அப்போது ரோஹிணி தேட்டரில் வந்து ஏர்லி மார்னிங் ஷோவில் அப்போது அஜித் ஃபேன்ஸ் வந்து பேட்டை படத்தினுடைய இதை கிழிச்சிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அறிக்கை விட்டார். அந்த சமயம் தான் விட்டார். நீங்கள் நான் ஹாப்பி ஆகணுங்கிறதுக்காக ஒருத்தரை கொண்டாடணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு படத்துலையும் வருங்க, நேர்கொண்ட பார்வையில ஏதோ ஒரு படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து படத்துலையும் வசனமாக பேசியிருப்பாரு. ஏன்னா படத்தில் பேசுகிற வசனம் இன்னும் ரீச் ஆகும் இல்லையா. கண்டிப்பாக. ஸோ நார்மல் இந்த பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இல்லை, படத்துலையும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க சார். ஹெல்மெட் போட்டு ஷூட்டிங்காக இருந்தாலும் அது வந்து ஹெல்மெட் இல்லாமல் இருந்தால் ஷார்ட் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அஜித் தான் ஆரம்பிச்சு வச்சது நார்மல் ஷூட்டிங்கில் வந்து ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா அவர் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால அதோட முக்கியத்துவம் என்னன்னு புரியுது இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் அவர் வந்து மற்ற இடங்கள்லையும் ஃபாலோ அவரே இந்த இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தாரு, நம்ம என்னவா இருந்தாலும் என்ன நம்ம பொது இடத்துலன்னு வந்துடுச்சுன்னா நம்மளும் எல்லாருக்குமான பொறுப்பு நமக்கும் இருக்கு அப்படின்னாரு. அந்த புரிதல் வந்து ரொம்ப அவசியம், நல்லாவே இருந்துச்சு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ ரொம்ப ரசிச்சுச்சா ஓகே தனியாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு இன்டர்வியூ ரீசன்ட் டைமில் சூப்பர். அவர் முக்கியமான விஷயம் ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இன்னும் 2 மாதத்துக்கு அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொல்கிறது வச்சு பார்த்தா ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும் போல. ஆமாம், ஜனவரின்னு அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ மார்ச் வந்து ஷூட்லாம் முடிச்சுட்டு ரேஸ்க்கு போயிடுவார். மார்ச் துபாய் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 மாதம் தான் ஷூட். நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் குயிக்கியா முடிப்பாரு, ஒரு 60 நாள் தான் நவம்பர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் இப்போ ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த இன்டர்வியூவும் துபாயில இருந்தா கொடுத்திருக்காருல்ல. ஆமா, அங்க இருந்தா கொடுத்திருக்காரு போல இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அவர் என்ன இது பிளேஸ் போட்டிருக்காங்களா அதுல? ஆமா. ஓ ஓகே ஓகே, துபாய் ஆட்டோட்ரோம். ஓகே ஓகே, சம. ஸோ ஃபேன்ஸுக்கு முக்கியமாக கடைசியாக கன்வே பண்ண நினச்ச விஷயம் என்னென்னா, இன்னும் 2 மாதத்தில் ஷூட் ஸ்டார்ட் ஆக போது நம்மளாம் எதிர்பார்க்குறோம். ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 2 மாதம் ஷூட் போகும் போல இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும். ஒருவேளை டிசம்பர் மாதம் நமக்கு தேவையான கரெக்டான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அது வரையும் காத்திருப்போம். அடுத்த தடவை போயிட்டோம்.